எனக்கு தெரியும், எனக்கு அப்போவே தெரியும் இந்த செனத்தவளை ஏதாச்சும் ஒரு வேலையை காட்டுவான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி காட்டிட்டான். ஏன்னா காலையில் இருந்து அந்த மனுஷன் கெஞ்சாத குறையாக கெஞ்சி கூத்தாடி உங்களுக்கு உட்காந்து கிளாஸ் எடுத்து, ஏன் அவருக்கு என்னடா தலையெழுத்தா எந்த சீசன்லையாச்சும் பிக் பாஸ் இவ்வளோ பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவனுங்களுக்கு ஒரு விஷயத்தையும் புரிய வச்சு ஒரு டாஸ்க்கை அவங்க கொண்டு போகிறதுக்குள்ள அவங்க படுற பாடு நமக்கே அது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த தர்பீஷனுடைய ராஜா பதவியை பிடிங்கிட்டார். போன வாரம் பிக் பாஸ் கொடுத்த அந்த பதவி நான் விட்டு போக மாட்டேன், பிக் பாஸ் சொன்னால் நான் மாறிக்கிறேன்னா, இன்னைக்கு பிக் பாஸே மாற்ற சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறதுனால மாற்ற சொல்லிட்டார். ஒன்றுமே அவனுங்க பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்ற சொல்லிட்டார். மாற்றிட்டு டாஸ்கில் அவனுக்கும் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. இப்போ கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் நீங்களே கூடி பேசி ஒரு பதவியை கொடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இவர் கலைத்துறை அமைச்சர். யார்? தர்பீஸ். அந்த நாட்டினுடைய கலைகளை வளர்க்கக்கூடிய ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்துருக்காங்க. அதை அவன் எப்படி பயன்படுத்தணும்? திவாகரை பொறுத்த வரைக்கும் அவன்கிட்ட இருந்து ஒன்று போயிடுச்சு அப்படின்னா அதை இன்னொருத்தர் நல்லா பண்ணக்கூடாது, அது இன்னொருத்தருக்கு போகவே கூடாது. டாஸ்கில் நீங்கள் கேரக்டராக இருங்கடான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் கேட்கல. ராஜமாதா அப்படிங்கிற ஒருத்தங்க யார்? ராஜாவின் தாய். ஓகேவா? இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ராஜாவின் வளர்ப்பு தாயை தாண்டி அந்த நாட்டில் தளபதியாக இருந்து 40 வருஷமாக அவங்க ப்ரொமோட் ஆகி இந்த நாட்டுக்கு ராஜமாதா அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. இப்போ 2வது ப்ரோமோவில் நடக்கிற விஷயத்தை நம்ம பேசிடுவோம். அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம பேசலாம். முதல்ல என்ன இந்த ப்ரோமோவில் காட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் இந்த தர்பீஸ் ராஜ்யத்தினுடைய ராணியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க பிக் பாஸ் மூலமாக. ராணியாக அவங்களுடைய அரசவை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் அப்படியே செந்தமிழில் பேச ட்ரை பண்ணுவோமே. அப்போது இந்த தர்பீஸ் அவர்கள் ஏதோ ராஜமாதாவை கிண்டல் செய்து உள்ளார். ராஜமாதாவும் தர்பீஸ் அவர்களை ஏதோ கிண்டல் செய்து உள்ளார். தர்பீஸ் அவர்கள் ராஜமாதாவை ஒருமையிலோ அல்லது வேறு இரட்டை அர்த்தத்திலேயோ பேசி உள்ளார் என்பது ராஜமாதாவின் குற்றச்சாட்டு. இதை பற்றி அங்கே அரசாங்கம் தெரிலங்க, அங்கே டிபேட் நடக்குது. அரசாங்கத்தில் பஞ்சாயத்து போய் கொண்டுள்ளது. அந்த சமயத்தில் ராணியாக இருக்கக்கூடிய பார்வதி அவர்கள், அதாவது கண்மணி அவர்கள் கண்ணழகி அவர்கள் ராஜமாதாவை நீங்கள் ஒரு பெண்ணை அவ்வாறு பேசியது தவறு, அப்போ ஏதோ பேசியுள்ளார் இந்த தர்பீஸ். இந்த செனத்தவளை ஏதோ அவர்களை கொச்சைப்படுத்தி பேசியுள்ளார் என்பது தெரிகிறது. பார்வதி அவர்களே இதை முன் மன்னிப்பு கேட்க சொல்கிறார் என்றால் தர்பீஸ் அவர்களும் பார்வதி அவர்களும் எப்படி ஒரு கூட்டு என்பது நமக்கு தெரியும். எனவே நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். தர்பீஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆண்ட பரம்பரையில் இருந்து வந்தவர். அவர் யாரிடமும் மன்னிப்பு கேட்க மாட்டார். ஏன்னா அவர் பெரிய வாம்தி. அதை நான் தமிழில் சொன்னேன் என்றால் அது சென்சார் செய்யப்பட்டுவிடும். அதனால் நான் ஆங்கிலத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அவர் ஒரு பெரிய வாம்தி. எனவே அவர் யாரிடமும் மன்னிப்பு கேட்க மாட்டார். அது அவருக்கு அசிங்கம். அது அவர் படித்த படிப்பிற்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவருடைய தகுதி தராதரத்திற்கும் மன்னிப்பு கேட்பது என்பது மிக அவமானமான விஷயமாக அவர் கருதுகிறார். எனவே என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது என்று இந்த விளையாட்டில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், நீங்கள் ஒருதலையாக நீங்கள் முடிவு செய்கிறீர்கள் என்று கூறிவிட்டு அவருடைய உடைமைகளை தூக்கி எறிந்துவிட்டு வெளியில் சென்று விட்டார். அவர்கள்தான் முதலில் என்னை உருவக்கேலி செய்தார், அதையெல்லாம் நீங்கள் கேட்கவில்லை, நான் செய்தது மட்டும் உங்களுக்கு தெரிகிறதா? இப்போ இந்த செனத்தவளையின் நோக்கம் என்ன அப்படி என்று நீங்கள் பார்த்தீங்க என்றால், பார்வதி தலைமையில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு பெண் தலைமையில் நான் இருப்பதா, எனவே அதை நான் சீர்குலைத்தே தீர்வேன் என்ற முடிவிலே அவர் அதை செய்கிறார் என்பது என்னுடைய
ஒரு குற்றச்சாட்டு. சரி, இப்போ வந்து நம்ம கலோக்கியெல்லாம் பேசுவோமா? இந்த தர்பீஸு பார்வதி ராணி ஆயிட்டாங்க, அதை இவனால் ஏற்றுக்க முடியலை. ஒரு ராணி, நீ யாரு? நீ யாரா? நீ வந்து ஒரு அமைச்சர், அவ்வளவுதான். ராணி நினைச்சா அமைச்சரையே தூக்கி எரிஞ்சு வேற அமைச்சரை மாற்ற முடியும். ராணியை மாற்ற முடியுமா? முடியாது. ராணி ராஜமாதாவுக்கு நீ கால் தூசு. யாரு? அமைச்சர் அப்படிங்கிறவர் வந்து ராஜமாதாவுக்கு கால் தூசு. இவரு ராஜமாதா உன்னை கலாச்சாரம் கூட ஆஸ் எ கேரக்டராக அந்த டாஸ்கில் உன்னை கலாச்சா கூட நீ வாயை பொத்திக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர்த்து நீ திரும்பவும் அவங்கள கலாய்க்க கூடாது. அதுதான் உன்னுடைய கேரக்டர். இவர் கதையை தூக்கி வச்சுக்கிட்டு என்னமோ எப்படி சொல்றது, யமதர்மராஜா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. கேரக்டரை விட்டு அங்கே வெளியில் வந்துட்டு அவங்க கலாய்க்கிறாங்க, என்ன கலாய்ச்சாங்கன்னு தெரியல, அது நம்ம நடக்கும்போது தான் தெரியும். உடனே இவனும் ராஜமாதாவை கலாய்க்கிறாரா இவரு. அப்போ ராணி வந்து மன்னிப்பு கேட்க சொன்னால் எந்த அமைச்சராச்சும் ராணியையோ ராஜாவையோ எதிர்த்து பேச முடியுமா? அந்த பவர் யாருக்கு இருக்கு? ரெண்டே பேருக்கு தான் இருக்கு. ஒன்று ராஜகுருக்கு இருக்கு, இன்னொன்று ராஜமாதாவுக்கு இருக்கு. பேசலாம், பேசவே கூடாதுலாம் கிடையாது, பேசலாம், கோரிக்கை தான் வைக்க முடியுமே தவிர்த்து இப்போ இவன் பண்ணுறா பாருங்க இந்த கோமாளித்தனம், இதெல்லாம் பண்ணாங்கன்னா கழுத்தை வெட்டிடுவாங்க. நீ ராஜாவை அவமதிச்சிட்ட, ராணி அவமதிச்சிட்டேன்னு சொல்லி வெட்டிடுவாங்க. இவன் உடனே தாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்கில் அவன் பங்கு பெறக்கூடாது. அவன் வந்து டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே சொன்னான், என்ன ராஜாவை போடுங்க அப்படின்னு சொன்னான். போட்ட உடனே குஷி ஆயிட்டான். அவனுக்கு என்ன பதவி, என்ன கேரக்டரு, 3 பெண்கள் மேலேயும் அவருக்கு கண் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஜாலியாக ராஜா என்ன வேணா பண்ணலாம், நம்ம ஜாலியாக வந்து எல்லாரும் கூட வந்து ஃப்ளட் பண்ணலாம். அதனால தான் ராஜமாதாவே ஃப்ளட் பண்ணலாமான்னு கேட்டான். அதை பிடுங்கின உடனே பிக் பாஸ் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டாரு, வியானா கூட நீங்கள் பண்ணிக்கலாம், வியானாவுக்கு உங்கள் மேலே கண்ணு அப்படின்னு. வியானாவுக்கு அருவருப்பாக இருக்குது. இப்போ அருவருப்பாக இருக்கா? ஏமா வியானா இப்போ உனக்கு அருவருப்பாக இருக்கா? மீசோ ஹாசினியா இவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. காலையில் மீசோ ஹாசினியை போட்டு பொழந்து விட்டாங்க அருவரா, அதை வந்து நம்ம பேசுவோம். உடனே வியானாவுக்கு ஐயோ என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது சீ அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஓகே, அது வந்து தர்பீஸ் அதுக்கெல்லாம் அசிங்கப்பட மாட்டான். இந்த டாஸ்க்கை கெடுக்கணும். இந்த டாஸ்க்கை கெடுக்கணும்னா என்ன பண்ணலாம்? மன்னிப்பு கேட்க முடியாது. சரி, மன்னிப்பு கேட்க முடியாது, அங்கே உட்காந்து நீ கேட்குறியா, ஓகே, தூக்கி போட்டு என்னால் டாஸ்க் பண்ண முடியாது, நீங்களே பண்ணிக்கோங்க. இந்த நாயை முதல்ல தூக்கி வெளில போடுங்க, சேனலுக்கு நல்லது. சீரியஸாக சொல்கிறேன், இந்த நாயை, இந்த பொம்பளை பொறுக்கிய, இந்த தெரு பொறுக்கி, செனத்தவளை சென பண்ணி என்ன வேணாலும் அவனை சொல்லலாம். காலையில் கானா வினோத்தை எப்படி பிடிச்சி தள்ளி விடுறான் தெரியுமா? காலையிலையும் சொல்கிறான் கானா வினோத்தை கரிச்சட்டி வாயாவான், எச்சி சோறு காணாவான். இவன் பேசலாமாங்க இதெல்லாம்? இவன் ஒருத்தனால இந்த ஷோ கெட்டு போகணுமா? சேனல் தயவு செய்து ஒரு முடிவு எடுங்க. இவனை வச்சுட்டு உங்களுக்கு டிஆர்பிலாம் இல்லை, அது உங்களுக்கு அசிங்கம், உங்களுக்கு அவமானம். உங்கள் சேனலை காரி துப்புறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், இப்போ பார்வதி கூட ஓகே கேம்குள்ளே வந்துட்டாங்க, அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. இந்த நாய் இன்னமும் வந்து மற்றவங்களை தகுதி தராதரம் பார்த்து தான் பேசுகிறான், பழகிறான். எத்தனை வாட்டி காணாவினத்தை தள்ளி விட்டான் தெரியுமா அவன்? காலையில் திருப்பி காணாவினத்தை ஒரு அடி அடிச்சிருந்தா செத்துருவாங்க. அவன் ஒரு அடி அடிச்சா செத்துருவான். இங்கே தள்ள ஆரம்பித்தவன் பாத்ரூம் வரைக்கும் தள்ளிட்டு போகிறான். அவர் சொல்கிறாரு தள்ளாதீங்க தள்ளாதீங்கன்றார், தள்ளிக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்தால் கோவப்பட்டு அடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் அடித்தவனுக்கு ரெட் கார்டு கொடுப்பீங்க தானே? அப்போ இவன் பண்ணுறதெல்லாம் வந்து எவன் சகிச்சுக்கிட்டு இருப்பான்? பிடிச்சி ஒருத்தர் தள்ளி விட்டுட்டே இருப்பார், அதை வந்து சும்மா பார்த்துட்டு இருப்பாங்களா? இவன் கரிச்சட்டி வாயான்னு அவரை சொல்கிறாங்க. இவன் என்ன மன்மத. ஸோ இவருக்கு டாஸ்க்கு கெடுக்கணும். அதனால் இப்போ பார்வதிக்கு தெரியுமா? இப்போ பார்வதிக்கு தெரியுதுல, பார்வதி நீங்களும் திவாகரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைங்க. நீங்கள் உங்கள் தேவைக்கு அவரை பயன்படுத்திக்கணும்னா இப்படி தான் நடக்கும். சி எப்படி இருந்தாலும் இந்த டாஸ்க், அப்போ நீ என்ன நடிகன்? உனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் உன்னால் ஒழுங்காக நடிக்க முடியாது அப்படின்னா நீ என்ன நடிகன்? கலைத்துறை அமைச்சர் தானே நீ. ராணி மன்னிப்பு கேட்க சொன்னால் என்னை மன்னித்திடுங்கள் ராஜமாதான்னு கேட்டு போதில் என்ன ஆகிட போகிற? ராஜமாதாவை கலாய்க்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அது சரி, இவன் ராஜமாதா கூட அப்படி பண்ணலான்னு நினச்சவன் கலாய்க்க மாட்டானா? தயவு செய்து சொல்கிறேன், எல்லா ரிவ்யூவர் சார்பாகவும் சொல்கிறேன், இந்த ஒரு
ஆள் இருக்கான் இல்லையா, இந்த ஒரு தரங்கட்ட தற்கூரியை வந்து தயவு செய்து வெளியில் தூக்கி போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்கள் சேனலுக்கு நல்லது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? இந்த இரண்டாவது ப்ரோமோவை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.